செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஒன்றில் தாறுமாறாக ஓடிய கேஸ் டேங்கர் லாரி ஒன்று திடீரென்று தீப்பிடித்ததில் அந்த சாலை முழுவதும் தீப்பற்றியது. எளிதில் தீப்பற்றக்கூடிய ஆபத்தான எரிவாயுவை குடிபோதையில் இருந்த ஓட்டுநர் ஒருவர் டேங்கர் லாரியில் ஏற்றிச் சென்று கொண்டிருந்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கிளென்டாலி அருகே சென்று கொண்டிருந்த போது குடிபோதையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த டேங்கர் லாரி சாலையோரத்தில் சாய்ந்து தீப்பற்றியது. சிறிது நேரத்தில் அந்த டேங்கர் லாரி வெடித்து சிதறியது. அப்போது லாரியில் இருந்த எரிவாயு சாலையோரத்தில் வழிந்தோடியது. 150 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் 2 ஹெலிகாப்டரின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. தாய்லாந்து அரசி பெஜரத்னாவின் இறுதிச் சடங்கு 8 மாதங்களுக்கு பிறகு தற்போது நடைபெற்றது. தாய்லாந்து நாட்டின் வரலாற்று நிகழ்வாக கருதப்படும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தாய்லாந்து நாட்டின் மன்னர் 6ஆம் ரமா என்பவரின் மகள் பெஜரத்னா. 84 வயதான இவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி உடல்நலக் குறைவினால் உயிரிழந்தார். அவரைத் தொடர்ந்து வஜ்ரலங்கான் என்பவர் தாய்லாந்து நாட்டின் அரசியாக பொறுப்பேற்றார். இந்நிலையில் 8 மாதங்களுக்கு பிறகு மன்னர் 6ஆம் ரமாவின் மகள் பெஜரத்னாவின் உடல் ராஜ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. இரண்டு மாதம் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் இன்று இந்தியா திரும்பினார். டெல்லி விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை உறவினர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். யுவராஜ் சிங்கிற்கு நுரையீரலில் புற்றுநோய் கட்டி இருப்பதாக கண்டறியப்பட்டது. இது ஆரம்ப கட்டமாக இருப்பதால் கீமோதெரபி மூலம் குணப்படுத்த முடியும் என அமெரிக்க டாக்டர்கள் அறிவுரை வழங்கியதன் அடிப்படையில் பாஸ்டன் நகரில் உள்ள கேன்சர் சிகிச்சை மையத்தில் கடந்த ஜனவரி மாதம் சிகிச்சைக்காக சேர்ந்தார். பலமுறை வழங்கப்பட்ட கீமோதெரபி மூலம் யுவராஜ் சிங் தற்போது ஓரளவு குணமடைந்திருக்கிறார். இந்த சிகிச்சை முடிந்து கடந்த மாதம் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தற்போது லண்டனிலிருந்து டெல்லி திரும்பினார். இன்று காலை 10 மணியளவில் டெல்லி விமான நிலையம் வந்த அவரை உறவினர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். இதனிடையே தனது மகனை வரவேற்ற மகிழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த யுவராஜின் தாய் சப்னம் சிங் 2வது முறை உலக கோப்பை வென்றுள்ளது போல் உள்ளதாக கூறினார். நாடு திரும்பிய யுவராஜ் சிங்கை ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் ஒரு சில மாதங்கள் அவர் ஓய்வெடுத்த பின்னர் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்புவதாக யுவராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் கேப்டன் விஜயகாந்தை அதிமுகவினர் இழிவுபடுத்தி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த தேமுதிக எம்எல்ஏக்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். மின் கட்டண உயர்வை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. சொத்து குவிப்பு வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல் குறித்த பிரதி தனக்கு வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சசிகலா மேல்முறையீடு செய்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரகாஷ் காரத் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.